சாப்பிடாம வாரமா நின்றுட்டே இருக்கிய? எங்க கூட உட்காந்து சாப்பிடுங்கம்மா, வாங்க. நீங்கெல்லாம் சாப்பிடுங்கம்மா, நான் பிறவு சாப்பிடு. எல்லாரும் சாப்பிட்டு முடிங்க. எல்லாருக்கும் பரிமாறணும் பத்தியா? சரிம்மா, நாங்க சாப்பிடுவோம். இந்த கிளை மட்டும் எப்படி இப்படி கல்லு உருண்ட மாதிரி நின்றுட்டு இருக்கு? நம்மளால பசிதான் இங்க இருக்க முடியலையே. கல்லு கிளத்துக்கு ஒழுங்கிருக்குமோ? அப்பப்போ உடம்பு முடியலன்னு சும்மா தான் சொல்லுதுன்னு நினைக்கேன். காலையில இருந்து என்ன ஓட்டம் ஓடுது, ஸ்பெஷல் மாதிரிலாம் வேலை செய்யுது. என்ன ருசியா இருக்கு. ஆட்டுக்கால்னா ஆட்டுக்கால் தான். மூதேவி, அது ஒண்ணு ஆட்டு கால் இல்ல, ஆட்டு எலும்பு. உறிஞ்சி அங்க சட்டிக்குள்ள இருக்க குழம்பு பூரா இழுத்துற போற. கொஞ்சம் பார்த்து இழு, மெதுவா உரியுமா தாயி. கிளவி வேற காலையில இருந்து சமைச்சு ரொம்ப வீக்கா நின்றுட்டு இருக்கு. உரியில அதுவும் எலும்பு வழியா உள்ள வந்துட போகுது. சரி மூதேவி, சொன்னாலும் கேட்குதா பாரு. டோப்பாமெண்ட் இந்த எலும்பெல்லாம் இப்படி தான் உறிஞ்சி திங்கணும். நீயே உறிஞ்சி தின்ன மாதிரி எவ்வளோ ருசியா இருக்குன்னு உனக்கு தெரியும். நம்மளும் உறிஞ்சி பார்ப்போம். டோப்பாமெண்ட் எலும்பு உரியறியா மூச்சு வாங்குது அதுக்கு ஓடி வந்த மாதிரி. நானும் உறிஞ்சி பார்க்க எனக்கு ஒன்றும் வரலையே. என்ன இருக்கு அதுக்குள்ள? அதான் டோப்பாமெண்ட் உனக்கு பெரிய பெரிய பல்லா இருக்கலாம் வச்சு காட்டி. அதுவும் முடியலன்னா உரல கொண்டு போட்டு இடி. இந்த எலும்பத்துக்கு ஒரே அடி. ஓஹோ, ரைமிங்கா பேசுறீங்களோ? ரைமிங்கா நீ தான் ரைமிங்கா பேசி எங்க பேர்ல காமெடி பண்ணி இருக்க மூதேவி. என்னம்மா ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கியா? சாப்பிடுங்கம்மா. ஏமா உங்களுக்கு கேட்டுச்சோ? ரெண்டு பேரும் முணுமுணுன்னு ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி கேட்டுச்சுமா. அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க வச்சிருக்க குழம்பு ரொம்ப ருச்சியா இருக்கு பார்த்துக்கிறீங்க. அதான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். செம டேஸ்டா இருக்குமா. சரிம்மா, சாப்பிடுங்க. நல்ல வேலை கிளவி காலையில இருந்து வேலை செஞ்சனால காது கொஞ்சம் வீக்கா இருக்கு போல்க. காதுல கேட்காம இருந்தது நல்லது. ஐயா, அது இலைய கீழே வச்சுட்டு இங்க சாறு கிடக்கு பாரு, வந்து உட்காந்து சாப்பிடியா? பாட்டி, இவ்வளவு பேருக்கு நீ தனியா எப்படி பாட்டி சாப்பாடு பரிமாறுவா? அதையெல்லாம் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் சாப்பிடியே. சீக்கிரம் சாப்பிடுங்க, இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல. வீட்டுக்கு போன நேரம் ஆகுது. யாரா நீ வீட்டுக்கு போன பறக்கா? இன்னைக்கு இங்க எங்க தங்கச்சி வீட்டுல தங்கிட்டு போலாம். எல்லாரும் இருக்காவில, நம்ம மட்டும் அங்க போய் என்ன பண்ண போறோம் ஒத்தையில? நீங்க வேணா அங்க இருங்க, என்னால அங்க இருக்க முடியாது. ராணி, முதல்ல சாப்பிடு, பிறகு பேசிடுவோம் எல்லாத்தையும். எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. உங்க அம்மா ஏதாவது நினைப்பாவில இருந்தா சும்மா வந்து உட்காந்துருக்கேன். வாங்க வீட்டுக்கு போவோம். என்னாச்சு ராணி? நல்லா சமாதானமா தானே இருந்தவள் நேரம்? அப்ப சமாதானமா தான் வந்தேன். இப்ப என் மனசுக்கு நல்லா இல்ல. ஏன், அதுக்குள்ள உனக்கு என்ன நடந்துச்சு? அதெல்லாம் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. வீட்டுக்கு வாங்க. சரி, சாப்பிடு, கூட்டு போறேன். எனக்கு சாப்பாடு பிடிக்கல. உங்க பக்கத்துல சும்மா உட்காந்துருக்கேன், நீங்க சாப்பிடுங்க போவோம். குஷ்பு மகா சின்னவளைங்க இக்கா, அவ உள்ள தூங்கிட்டு இருக்கா பாத்துக்க. அதான் கடகடன்னு சாப்பிட்டுட்டு போயிடலாமேன்னு வந்து உட்காந்துருக்கேன். சரிம்மா, அப்ப சாப்பிட்டு சீக்கிரம் போ. முடிச்சுட்டானே எல்லாரையும் தேடுவா, யாருமே அங்க இல்லல்ல. சரிக்கா, நான் சாப்பிட்டுட்டு போறேன். கனி பாட்டி ரொம்ப ருசியா செஞ்சிருக்காவல்ல. ஆமா பூமாரி, ரொம்ப ருசியா இருக்கு. நான் என்ன கொஞ்சம் சோறு கூட வாங்கி சாப்பிடு. நானும் தான் கனி. வேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. தமனா, ஏன் இவ்வளவு மெதுவா சாப்பிட்டுட்டு இருக்கா? நான் வேணா அள்ளி ஊட்டி விடட்டுமா? வேண்டாம் அஸ்வின், நானே சாப்பிடுறேன். நல்லா எலும்பு கடிச்சு தின்னு தமனா. பாட்டி வச்சிருக்காவல்ல, ரொம்ப ருசியா இருக்கும். அஸ்வின், நான் எலும்பெல்லாம் சாப்பிட மாட்டேன். வெறும் துண்டு கறியா தான் சாப்பிடுவேன். அப்படியே என்னோட இலையில நிறைய துண்டு துண்டா கறிகறியா இருக்கு. எடுத்து ஊட்டிட்டு போத்தமனா. இல்ல அஸ்வின், எனக்கு வச்சிருக்கதே போதும். இதுவே சாப்பிட ரொம்ப நேரம் ஆகும். பொறுமையா இருந்து சாப்பிடு தமனா. நீ சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நானும் கூடயே இருக்கேன். சரி அஸ்வின். இல்ல அஸ்வின், இங்க பாரு. என்ன சித்தி, சோத்த அள்ளி தின்னுங்க. உங்களுக்கு ஊட்டி விடணுமா? எதுக்கு முடிச்சிட்டே இருக்கிய? இல்ல அந்த பிள்ளை பொறுமையா தின்னு, எலும்பு தின்னு, மெதுவா தின்னுங்கிறிய எதுக்கு? நீ சொல்லல ஜோத்த விட்டு ஓடி போயிருவாளும். சித்தி, உங்களுக்கு அதை பத்திலாம் தெரியாது சித்தி. தமனா சித்தி, தமனா. இல்ல நான் மட்டும் என்ன அனுஷ்கான சொன்னேன். தமிழ்நாடு எனக்கு தெரியுது. விட்டு அவளுக்கு ஊட்டிட்டு அதுலயே உட்காந்துருவாளுக்க. அவ அம்மா என்ன அவளுக்கு ஜோத்திங்க சொல்லி கொடுக்காம இருந்தவன். நீ என்னமோ புதுசா அவளை உளுந்து கவனிக்க. அவன் இன்னைக்கு தான் ஜோத்தையும் எலும்பையும் கறியும் கண்ணில் பார்க்க மாதிரி பேசிட்டு இருக்கா. என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிய? ஒழுங்கா ஜோத்த தின்னு. போங்க சித்தி, உங்களுக்கு வேற வேலையே இல்ல. இங்க பாரு அஸ்வினே, நான் உனக்கு மரியாதையா சொல்லிட்டே கேட்டுக்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நீ பாட்டுக்கு விட்டுட்டு உன் வேலை பாரு. சரி, இந்த பையனை எலும்பை இவன் கடிக்க சொல்லி கொடுத்தா திம்பாலாக்கும். இன்னமும் அவளுக்கு ஜோதிங்க தெரியாம இவளை சொல்லி கொடுத்துக்கிட்டு கிடக்கான். அவ அம்மையே இவளை இங்கே விட்டுட்டு அவ பாட்டுக்கு அந்த பக்கம் உட்காந்துட்டு கிடக்கா. இன்னொரு பிள்ளை எந்த அளவுக்கு தொலைஞ்சு போச்சுன்னே தெரியல. இவனுக்கு தான் கரிசனை வந்து நிக்குது. எப்படியே ஒரு பிள்ளைய புதுசா பார்க்க விட மாட்டேங்கான்வளே. உடனே பையனை காதல் வந்துருந்து வளைஞ்சிட்டு தான் கிடக்கான்வன். நம்ம சொன்னாலும் ஒரு வார்த்தை கேட்கறது கிடையாது. இந்த குசுப்பு பொம்பளை இந்த ஊர்ல இருக்க விடக்கூடாது. இந்த அஸ்வின் வயல கெடுத்துருவா எல்லாரும் சேர்ந்து. ஏமா ராணி, ஏமா அப்படி பார்த்துட்டே இருக்கா? ஏதாவது வேணுமாமா? உன வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டேன். இந்த கிழவிக்கு இத்தனை பேர் இருக்கா கண்ணு தெரியல. மர்மம் அந்த கடகோடியில இருக்கா, அவளதான் கண்ணுக்கு நல்லா தெளிவா தெரியுது போல்க. அவன் அந்த கிழவி மூஞ்சிய கூட எட்டி பார்க்காம வேண்டாம்பா. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். இந்த கிழவிக்கு மர்மம்னா ரொம்ப தான் பயம். இத்தனை வயசுல மர்மவளுக்கு என்ன பயப்படுது? ஏமா, நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோமா? ஏயா, எல்லாரும் இங்கதான் இருக்கோம். நீங்களும் இருந்தா நல்லா இருக்கும்ல. ஏமா, ராணிக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கா, கூட்டிட்டு போய் விட்டுட்டு வாரி பிறகு. சரியா, பார்த்து போயிட்டு வாங்க. தங்கச்சி, நான் வீட்டுக்கு போயிட்டு வாரி. சரி, நான் அப்ப போயிட்டு வா. ராணி வா போவோம். என்ன போவாமங்கிறிய? நீ தானே ராணி போனோம்னா? இந்த பிள்ளைகளை யார் கூப்பிட்டு வருவா? பிள்ளையெல்லாம் கூப்பிடுங்க போவோம். யாருக்குனே கனி எங்க தத்து கொடுத்தாச்சு. இந்த ரெண்டு பிள்ளைகளையும் கொடுத்துட்டு வரலான்னு பாக்குறீங்களோ? ஏன் இப்படி பேசியா ராணி? தத்தையா கொடுக்க போற? எங்க அம்மா வீட்டு தானே. இங்க நின்னா நிக்கட்டும், இன்னைக்கு என் தங்கச்சி வீட்டுல இருக்கட்டும். வா, நம்ம ரெண்டு பேரும் போவோம். அதெல்லாம் முடியாது. வந்து விளையாட இருந்தாச்சுல கூப்பிடுங்க போலாம். ஏமா, அந்த பிள்ளைகள் 2 நாளைக்கு இருந்துட்டு போட்டோமா?
என்கிட்ட அப்பதே வந்து கேட்டுருச்சுவே. பாட்டி நாங்க 2 நாளைக்கு இங்கே இருக்கோம், நீங்க எப்படியாவது அம்மாட்ட பேசுங்கன்னு சொல்லிச்சுவே. ஜெனியும் ஜானகிராமனும் சொன்னாவம்மா. அம்மைய கூட இங்க இருக்க வைங்கன்னு தான் 2 சொல்லிட்டு போச்சு. நீ தான் இருக்க மாட்டேங்க, அந்த பிள்ளைகளாவது இருக்கட்டுமே. ஆமா ராணி, என்கிட்டயும் ஜானகிராமன் சொன்னான். ஜெனியும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா. இங்க நின்னா நிக்கட்டும், எல்லா பிள்ளைகளும் கூட நிக்க ஆசைப்படியாவில்ல. அங்கேயாவது வீடு சின்னதா இருந்து, இங்கதான் நல்ல வீடு பெரிய வீடா இருக்கலாம், இருக்கட்டும். எதுக்கு இங்க இருக்கணும்? நம்மளுக்கு வீடு இல்லையோ? கூப்பிடுங்க, கூட்டு போலாம். ஏற்கனவே இங்க நிறைய பேர் இருக்காவ. பிள்ளைகளை கூட்டு போண்டி தானே, கூட்டிட்டு வர நேரெல்லாம் இங்க விட்டு போயிடணும் போல்க. எக்கா நீங்க கவலைப்படாதுங்கக்கா, பிள்ளைகளை நான் பாத்துக்கிடியே, நீங்க விட்டுட்டு போங்க தைரியமா. ஒன்னும் பார்க்காண்டா, கூப்பிடுங்க போவோம். ஏன் ராணி சொல்ல கேட்க மாட்டேங்க? நாங்க சொல்றது எதையுமே கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நிக்கட்ட வா போவோம். 2 நாள் தான், அதுக்கு மேல இங்க நிக்க கூடாது, வந்து கூட்டு வரணும். சரி கூப்பிட்டுக்கலாம், வா போவோம். ஏமா போயிட்டு வரேம்மா. ஏமா குஷ்பேங்கம்மா. அந்த சின்ன பிள்ளை இப்பதான் முடிச்சது, அதுக்கு சோறு ஊட்டிட்டு இருக்கா பாத்துக்க. ஏமா நான் பிற வந்து பாக்கையா விட்டு சொல்லிடுறேன், வீட்டுக்கு போறேன் நீ. சரியா சொல்லிடுறேன். போயிட்டு வரோம் நாங்க. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி, விட்டுட்டு தான் போறேன். மாமியார் என்ன சொன்னாலும் கேட்க தான் செய்யா. இதுவரை வேற இந்த வீட்டுக்குள்ள தான் கிடக்குமா? எனக்கு தான் தொல்லையா இருக்கமே இருக்கு. இம்மா பத்திய மைனியா சும்மா ஒரு பேருக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போறாவ பேர். ஏன் போயிட்டு வரேன் அத்தை, போயிட்டு வரேன் ரோசான்னு சொன்னா என்ன குறைஞ்சிருவாவ? நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்காவ, யார்ட்டையோ சொன்ன மாதிரி சொல்லிட்டு போறாவ. இப்ப கிளவி அதுக்கு அப்படியே நடிச்சுக்கிட்டு பேசும். விடுமா ரோசா, இவ்வளவாத அவ சொன்னல, அதுவே பெரிய விஷயம்தான். அவை கணமே அப்படித்தாமான்னு சொல்லும் கிளவி. விடுமா ரோசா, இவ்வளவாத அவ சொன்னால, அதுவே பெரிய விஷயம்தாம்மா. அவ குணமே அப்படிதானே, நமக்கு தான் தெரியும்ல. ஆமாம்மா தெரியும் தான். எப்படி நான் கண்டுபிடிச்சால கரெக்டா? இப்படியே தான் அந்த காலத்துல இருந்து நடிச்சு இந்த கிளவி இவ்வளவு நாள் ஓடி இருக்கு போல்க. இந்த நடிப்பை ஓடியக்கு ஒரு ஆள் மட்டும் இல்லைன்னா அப்பயே இந்த குடும்பம் சிலி சிலியா செதறி ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். கிளவி தான் இந்த குடும்பத்தை எப்படியே ஒட்ட வச்சு உருட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஏம்மா எப்பவுமே இப்படி மூஞ்செல்லாம் கோணிக்கிட்டே இருக்க கூடாதுமா. அன்பா இருக்கணும், அறிவா பேசணும், நல்லது செய்யணும், நல்லா இருக்கணும்மா. இம்மா என்னாச்சுமா, என்ன சொல்றிய? ஏம்மா என் காதுல நீ யாரையும் ஏசிக்கிட்டே நின்ன மாதிரி இருந்துச்சுமா, அதான் அறிவுரை சொன்னேன். பக்கத்துல யாருமே இல்லையே, யார் கூட பேசிட்டு இருந்தா? ஐயோ, மனசுக்குள்ள தானே பேசுறேன். எப்படி இந்த அம்மா கேட்டுச்சு? மூக்கு வழியா உரியுதோ? இம்மா என்னம்மா சொல்றிய? நான் எதுவுமே பேசவே இல்லையே. உன் புருஷன் கூட எதுவும் போன்ல பேசிட்டு இருந்தியம்மா? அப்படிலாம் கோவமாலாம் பேசக்கூடாதுமா, யாரையும் அன்பா பேசணுமா. இல்லையம்மா, நான் யார் கூட பேசவே இல்லையே. ஏமா இந்த டோப்பமெண்ட் ஏதாவது கனவு கண்டு பேசிப்பா. நீங்க ஒன்றும் வருத்தப்படாதுங்கம்மா, போங்க. நான் மனசுக்குள்ள பேசின இந்த கிழவிக்கு எப்படி தெரியும்? என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே. இப்ப எதுக்காக எனக்கு இப்படி அட்வைஸ் பண்ணிட்டு போகுது? அது கூட பேசும்போது நான் சிரிச்சு தானே பேசிட்டு இருக்கேன். ஏன் அப்படி சொல்லிச்சு? கிழவி எதுக்கு சொல்லிச்சுன்னு இப்ப புரியுது. மர்மா ஒன்னும் பேசாம போனோடனே அவளை பேச முடியல, என்னைய வந்து பேசிட்டு போகுது. இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஏன் டோப்பமெண்ட் இந்த மாதிரி பேசிட்டே நீ என்ன அவள் கேட்காதோ? இப்பெல்லாம் நான் மனசுல பேசுறதே வெளியே கேக்குதா? ஏன் டோப்பமெண்ட் வாயை போட்டு பலூன் தூக்கி வாய்க்கில் அமுக்கி விடுவேன். நான் என் மனசுக்குள்ள நினைச்சதெல்லாம் உனக்கு எப்படி கேட்டுச்சு? எனக்கு மட்டும் இல்ல, 2 ஊர் தாண்டி கூட கேட்டிருக்கோம் நீ பேசுனது. அதத்தான் எப்படின்னு கேக்கேன். அட டோப்பமெண்ட் நீ வேகமா தான் பேசுனா. இல்ல, நான் மெதுவா தான் மனசுக்குள்ள நினைச்சு பேசினேன். எனக்கே கேட்டுச்சுன்னு சொல்லியல்ல. எப்படி கேட்டிருக்கோம்? இனி எது யோசிச்சாலும் மனசுக்குள்ள தான் யோசிக்கணும். இவ்வளவு நாளா இது தெரியாம வெகுளித்தனமா இருந்திருக்கனே. எல்லாம் என் மூஞ்சியே பார்த்து விவரமா கண்டுபிடிச்சிருச்சு வேலை. என்னையாவது உஷாரா இருக்கணும். ஏன் டோப்பமெண்ட் எதுக்கு தலையை தொங்க விட்டு கிடக்கா? என்னதான் நடந்துச்சு என்கிட்ட சொல்லு. இல்ல, அவியதான் மகனும் மருமகளும் போனவன். போயிட்டு வரேன்னு ராணி சொல்லிட்டு பொதுவா சொல்லிட்டு போனா. நான் அந்த கிழவிதான் இந்த குடும்பத்தை ஒட்ட வச்சு உருட்டி ஓட்டுதுன்னு சொல்லிட்டு நின்னேன். மனசுக்குள்ளதான் நினைச்சு அதுக்குள்ள என் அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகுது. இங்க பாரு டோப்பமெண்ட், உன்னை பத்தி நான் மட்டும் தான் கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன். நீ அடிக்கடி மைண்ட் வாய்ஸ்ல எல்லாரையும் திட்டியாங்கதை நான் தெரிஞ்சுட்டேன். அப்பவே முழு குடும்பமா நீ இப்படி பேசியா நீ கண்டுபிடிச்சிட்டு பாத்துக்க. இனி நீ உஷாராரு, யாரையும் பேசாத. அதெல்லாம் உண்மை கிடையாது. இந்த கிழவி மருமக கோணிக்கிட்டு இருந்தாலும் அவளுக்கு புத்திமதி சொல்லக்கு போல எனக்கு சொல்லிட்டு போகுது. அவட்ட சொன்னா 2 அடி அடிச்சு போட்டு போயிருப்பா. அதான் மனசுல இருந்து ஆதங்கத்தை என் நேருக்கு திரும்பி நின்று சொல்லிட்டு போகுதுன்னு நினைக்கேன். ஆனாலும் என்னை பத்தி ஏன் சொல்லணும்? எனக்கு மனசே கேட்கல. நான் எப்ப பேசினாலும் அதுகிட்ட சிரிச்சு தானே பேசிட்டு இருக்கேன். ஏன் டோப்பமெண்ட் சாப்பிடும் போது நீ ஒரு மாதிரி பேசினல்ல, இப்ப பின்னாடி என்ன ஏதாவது முணங்கிருப்பா. அதான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எதுவும் சொல்லிட்டு போயிருப்பான்னு நினைக்கேன். இனி பார்த்து மூஞ்சி உருன்னு வைக்காதுன்னு சொல்லியாவே. நான் அந்த அம்மா முன்னாடி எனக்கே உருன்னு வச்சிருக்கேனா? சிரிச்சு தானே பேசிட்டு தெரியே. இந்த வீட்டுல சிரிப்பழகி யாருன்னு கேட்டா என்னை மட்டும் தான் சொல்லவே முடியும். சரோஜா தான் சிரிப்பழகி, தெரிஞ்சுக்க. நீ சிரிக்க சிரிப்பே கிடையாது. என்னைய கேட்டா நீ வஞ்சகமாக தானே சிரிக்கா? நீ கண்டியா நான் வஞ்சகமா சிரிக்கே? நீ வெள்ள மனசு எனக்கு இருக்கு. நீ சரி டோப்பமெண்ட், பெரியவே ஏதோ 2 வார்த்தை உனக்கு சொல்லியிருக்கா உங்களுக்கு. அது கேட்க இவ்வளவு நேரம் உட்காந்து யோசிக்கா, நின்று யோசிக்கா, படுத்து யோசிக்க எதுக்கு? அதை விட்டு தோலை. ஆமா, ஜெனி காதலிக்கிறானே அம்மட்ட சொல்லி கொடுத்துட்டியாமா? அப்படியா? உனக்கு யார் சொன்னா? யார் சொன்னா என்ன? உண்மைதானே? ஆமா சொன்னேன். நான் யாரை பத்தி போய் சொல்லல, உண்மை தானே சொன்னேன். டோப்பமெண்ட் உண்மையை சொன்னதுனால உனக்கு என்ன கிடைச்சிச்சு? ஏதோ மதிப்போ சன்மானமும் கிடைச்சிச்சோ? 2 அறுப்பு தான் விழுந்திருக்கோம் உனக்கு. அதை எதுக்கு போய் சொல்லிக் கொடுக்க? சின்ன பிள்ளை ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கு, அதை நீ எதுக்கு சொல்லிக் கொடுக்க? சொல்லி கொடுத்தா என்ன இப்போ உனக்கு? எனக்கு தெரிஞ்ச உண்மையை தான் போய் சொன்னேன். யாரா இருந்தாலும் நான் உண்மையை சொல்லத்தான் செய்வேன். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது டோப்பமெண்ட். போய் தொலை வீல் கோமி. இப்போ எதுக்கு என்ன நீ வீல் கோமிங்க? இப்பெல்லாம் உன்னை பார்த்தாலே எனக்கு வீல் கோமி தான் ஞாபகம் வருது. வீல் கோமி பால் கோமியா?
சோப்பா மண்டை உன் இங்கிலீஷில் தீய வைக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரஜி பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப்